அட கடவுளே, இந்த நாய் ஜெயில இருந்து வந்துட்டானா? எங்கடா குலான்? சொல்றா, அவன் எங்க இருக்கான்? இங்க பாருங்க மூக்குத்தி என்ன, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நம்ம தோசையை சாப்பிடுங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. மறக்கணுமா? என்ன 6 மாசம் ஜெயில போட்டான குலான், அவனை நான் மறக்கணுமா? எங்கடா குலான்? தெரியாது தெரியாது தெரியாது, சத்தியமாக தெரியாதா? ஏய் சக்கலிங்கம், அச்சு உடையிடாத கடையெல்லாம் அச்சு தோல் கிளப்புங்க. மூக்குத்தேனா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. மாறி, என்னடா பிரச்சனை? நம்ம ககன் எங்கடா போனா? இந்த ஜென்மத்துல கத்துக்க முடியாத விஷயத்தை படிக்க போயிருக்காரு. என்னடா படிக்கிறான்? டான்ஸ். கடவுளே, டான்ஸா? சாகுறதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட கத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. ஓ, இனி என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ கடவுளே. நான் ஒன்னும் அவன் காலை மிதிக்கல டீச்சர். என்னங்க? என் காலையும் மிதிச்சிட்டாரு. இந்த பொண்ணு தப்பானது நான் என்ன பண்ண முடியும்? தப்பா ஆடினது அந்த பொண்ணு இல்ல, நீதான். டீச்சர், நீங்க போட்ட தாளம் தான் தப்பு, நான் ஆடினதெல்லாம் கரெக்ட் தான். ஆட வரலன்னா விட்டுறலாம்ல. ஒரு மாணவன் கிட்ட டீச்சர் ஒருபோதும் இப்படி சொல்லக்கூடாது. நான் வளர்ந்து வர்ற ஒரு கலைஞன் தானே. நாளைக்கு நான் என்ன அவன் யாருக்கு தெரியும்? ஒரு கலா திலகம் ஆகலாம், ஒரு காவியா மதன் போலவோ, மஞ்சு வாரியர் போலவோ, நவ்யா நாயர் போலவோ. நாளைக்கு நான் சினிமால கூட வரலாம். நடனம் ஒரு பெரிய கடல் மாதிரி. டீச்சர் அதுல நீச்சல் கூட அடிங்க, நான் அதுல ஓரமா உட்காந்து தூண்டிலாவது போட்டுக்கிறேனே. போதும் போதும், ஆட ஆரம்பிங்க. கொஞ்சம் நிறுத்துங்க டீச்சர். இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்த என் பொண்ணுடைய காலை பாருங்க. பாத்தீங்களா எப்படி கட்டு போட்டிருக்கான்னு? சொல்லுமா, இங்க இருக்கிற எந்த ஸ்டூடெண்ட்டும் உன் காலை உடைச்சது? இதோ அங்க ஒளிராரு, அவருதான். பாரு, இவனா குழந்தை? என்னங்க டீச்சர் இது? ஒரு யானையை கொண்டு வந்து ஆட்டுக்குட்டிங்களோட கட்டி வச்சிருக்கீங்க. இவனுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இங்க வந்து கோமாளி வேலை பண்றான். அண்ணே, அந்த வார்த்தையை மட்டும் என்ன பார்த்து சொல்லாதீங்க. உங்க பொண்ணுக்கு டான்ஸ் கத்து கொடுத்து பரதநாட்டியத்துல பெரியலாக்கு பார்க்கணும் ஆசை இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி எங்க அப்பா அம்மாவுக்கும் ஆசை இருந்ததுன்னா அதை நான் நிறைவேற்றத்துக்குள்ள எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இப்ப எங்க அப்பாவுக்காக தான் ராப்பகலா கஷ்டப்பட்டு இந்த டான்ஸ் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் நான் குழந்தைங்க தானே, குழந்தைகளுக்குள்ள இது நடக்கிறது சகஜம் தானே. நீங்க வேணா பாருங்கண்ணே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்துல நான் சிறந்த டான்சர் ஆவேன், இது சத்தியம். நேரத்துக்கு ஏத்த மாதிரி போன் கூட அடிக்குது பாருங்க. என்னடா ககனே, அந்த மூக்குத்தி ராஜா இங்க எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் கிளம்பி வா. தோ இப்ப வர. டீச்சர், எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்னுடைய பிசினஸ் ஸ்பாட்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நான் போய் தீர்த்து நாள் சீக்கிரம் வந்துடுறேன். தேங்க்யூ. ஐயோ, மறந்துட்டேன். அண்ணா, இந்த பாப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு நான் பாத்துக்கிறேன். இவனை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க டீச்சர்? சூடா 2 பரோட்டா கொண்டு வாங்க. ஹலோ, காதர் காதர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். பாரு, நீ உன் ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஏரியா மார்க்கெட் இருக்க தட்டு கடைக்கு வா. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வேகமா வரணும், சரியா? எஸ், ஐ அம் ஆன் தி வே. என்னது கீழே இருக்கிறது மட்டும் தனியா போயிட்டு இருக்கு?
வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே டான்ஸ்ல கொஞ்சம் பைத்தியம் ஆயிட்டேன். பரதநாட்டியத்துல. இது என்னடா இது தொங்கிட்டு இருக்கு? சானியா மிர்சா ஸ்டைலா? மூக்குல கம்மல் போட்டிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம்டா தம்பி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விசாரணை, ஒரு புலன் விசாரணை. ஏன் தட்டுக்கடைக்கு ஆப்போசிட்ல நீயும் தட்டுக்கடை ஆரம்பிக்கணும்னு சொன்னும் போது நான் சந்தோஷப்பட்டேன். பாவம் வெளியூர்காரன் இல்ல, பாவம் நம்ம ஊர்காரங்களுக்கு டேஸ்டா கொஞ்சம் தயிர் சாதமோ டேஸ்டா கொஞ்சம் சாம்பார் சாதமோ சாப்பிட்டோம்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க சப்ளை பண்ணது குட்டியும் புட்டியும் கஞ்சா மட்டும்தான். அதனாலதான் உன்னை போட்டு கொடுத்தேன். டேய், ஃபேமிலி எல்லாம் ஸ்டார் ஹோட்டல்லாம் விட்டுட்டு தட்டுக்கடையில வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல உன்ன மாதிரி அயோக்கியனுங்க அயோக்கியத்தை காட்டினீங்கன்னு வை, அந்த ஃபேமிலில 5 ஸ்டார் போயிடுவாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால சமத்து புள்ளைய கடை காலி பண்ணிட்டு போயிடு. குமார் திரும்ப சொல்ல மாட்டான். என்கிட்ட எதுக்குடா பேச்சு? நான் கில்லாடிடா. போடா கில்லாடி மவனே. ககன் அடிக்க ஆரம்பிச்சா இன்ட்ரோல் இல்ல, டைரக்டா கிளைமேக்ஸ் மட்டும் தான்டா. என்ன விட்டு ஓடிடுறேன் அப்படி இப்படின்னு சொன்னா கூட உன்னை நான் விட மாட்டேன். பின்னாடி இருந்து அடிக்க வரா. பின்னாடி இருந்து அடிச்சா ஃபவுல் தானே? மூக்குல கம்மல்லாம் போட்டிருக்கான். எல்லாரும் மூச்சு திணறி சாக்கட்டும். என்னதான் சொல்லு, ககன் சொன்னாலே சம்பவம் தான். சரிதான். ககன் சம்பவம் கிடையாதுடா. ககன் ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுடா. ககன் ஒரு தனியால் கிடையாதுடா. ககன் ஒரு கூட்டம் கிடையாதுடா. ககன் ஒரு ஊர் கிடையாதுடா. ககன் ஒரு ராஜ்யம்டா. ககன் ஒரு கண்ட்ரிடா. ஒரு கண்ட்ரி, ஒரு ராஜ்யம். யார ஆம்புலன்ஸ் ஏன் இடத்துல விட்டது? இந்த கதை புக்ல இருக்க கதையெல்லாம் செம. இந்த நாய பூனை கூட்டிட்டு ஓடின கதை தான் படிக்கவே பயங்கரமா இருக்கு. யாரா நீ? நான் தான் குமார். இந்த ஏரியால ஹோட்டல் நடத்துற கந்தசாமி இருக்காருல்ல, அவருடைய ஒரே பையன் தான் நான். என்னோட பிசினஸ் எல்லாம் கோயம்புத்தூர்ல தான். டேய் சந்துரு, என்னப்பா? முதல்ல இங்க வாடா. இதோ பாரு, நீ என்கிட்ட சொன்னாலே இவன் தானே? இவர்தான். நல்லா பார்த்து சொல்லு. அதே கண்ணு, அதே முக்கு, அதே ஆள் தானே. இந்த தடியனோட கை காலை ஒடிச்சு அவன் வேதனை படுறப்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போகணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. நீ கொஞ்சம் அடகட காதரு. எல்லா விஷயத்திலயும் ஒரு அடக்க உடக்க வேண்டாமா? அண்ணன் நாங்க இங்க வந்தது அண்ணன் என் அப்பனுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு அப்பா கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வந்ததை திருப்பி வாங்கிட்டு போகத்தான். சொன்ன பேச்சை கேட்டா கொடுத்தது மட்டும்தான் கிடைக்கும், இல்லாட்டினா அடிஷனலா வட்டியும் கிடைக்கும். போடா போடா, என் கைக்கு வேலை வைக்காம போடா. கை மட்டும் கிடையாது, இந்த டிப்பரோட பாடிய பார்த்து பட்ட கலட்டாம இங்க இருந்து போக மாட்டோம். அண்ணா அந்த அக்ரிமெண்ட் என்கிட்ட கொடுங்க.
கொடுக்கலன்னா இந்த அண்ணா என்னடா பேசிட்டு இருக்கா? அவனுக்கு முதல்ல வட்டியை கொடு. இத அப்படி வட்டியை கொடுத்தாச்சு, எங்க அப்பனுக்கு அசல் எப்படி கொடுத்தான்னு சொல்லி அப்படியே திருப்பி கொடுத்துருவோம். வலது கையை பிடிச்சு திருப்பி பிடிச்சு வளைச்சு உடைச்சு அதுதான். இது என்ன பொம்பளைங்க மாதிரி அங்க இருந்து எடுக்கிற? இந்த குமாருக்கு இருக்கிறதே ஒரே அப்பதான் டிப்பரு. எல்லா அப்பங்கிட்ட விளையாடுற மாதிரி குமாரோடைய அப்பங்கிட்ட விளையாடுன்னு வச்சுக்கோ, உங்க அப்பனுடைய அப்பங்கிட்டே ஒன்னு அனுப்பிடுவேன். இவனை வண்டில ஏத்துறா. இதுக்குதான் ஆசைப்பட்டியா பாலகுமாரா? வா வா. வாப்பா. இந்தாங்க. இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையே. டிப்பர் வாசு நம்ம கிட்ட கட்டாயப்படுத்தி வாங்கின பத்திரம். அது எப்படி உன் கைக்கு வந்தது? அதான் மேஜிக். டிப்பர் வாசுக்கு திடீர்னு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. குற்ற உணர்ச்சியா? அதேதான். நான் பண்ணது பெரிய பாவம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்ப அவனும் கோயிலுக்கு போனானா? கோயிலுக்கு போகாம திருந்திட்டேன்னு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்கிறதுனால தான் உங்க முதலாளியை பார்க்க முடியலன்னு என்னை கட்டி பிடிச்சி ஒரே அழுக. வீல் சேர்ல வர்றது டிப்பர் தானே? அப்படின்னு நினைக்கிறேன். எவனும் செமத்தியா கொடுத்துருக்கானே. முந்திரி தர்றேன், சாப்பிடுறீங்களா? அப்போ குமார் இங்க வந்துட்டான் இல்ல? குமாரா எங்க எப்போ? சொல்றா, உண்மையை சொல்றா. குமார் இந்த ஊருக்கு வரவும் இல்ல, டிப்பர் வாசுவை பார்க்கவும் இல்ல, அப்பாவுக்கு கொடுத்ததை திருப்பி கொடுக்கவும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல அப்பாவை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு திரும்ப போகவும் இல்ல. இப்ப நம்புறீங்களா? சரி சரி, அவனை பத்தி என்னத்த சொல்றது? ஆம்புலன்ஸ் பார்ட்டி ரெகுலரா இங்க தான் தங்குறீங்க போல. சண்டை எங்க நடக்குதோ அங்க காதரன் காதர் ஆம்புலன்ஸ் நிக்கும். அது என்ன காதரன் காதர்? ஒரு காதர் யாரு? நான் தான். அப்ப இன்னொன்னு? அதுவும் நான் தான். அது எப்படி? அது ஒரு பெரிய கதை. நான் பிறந்த உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. எங்க அம்மா எனக்கு ஆசையா காதர்னு வச்சாங்க. அது பிடிக்காத எங்க அப்பா என்ன கதர் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்பா கூப்பிடுற காதர் அம்மாவுக்கு பிடிக்கல, அம்மா கூப்பிடுற காதர் அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு 2 பேர் வேணும். 2 பேர் மேலேயும் அன்பு இருக்கிறதால நான் காதர் அண்ட் காதர்ங்கிற பேரை நானே வச்சுக்கிட்டேன். அதுதான் ஓட்டர் ஐடியிலயும் இருக்கு. என் கதையை கேட்டு பலரும் கண்ணீரும் அடிச்சிருக்காங்க. ககன் ஒரு ரெகுலர். டேய் மாரி, சாருக்கு ஒரு டீ. என்ன ஆச்சு? பாண்டி சாருடைய முகத்துல ஒரு பவர் கட்டு தெரியுது. ஓ, நான் அதை மறந்துட்டேன். நாளைக்கு உங்க பொண்ணை மெடிக்கல் காலேஜ் சேர்க்க வேண்டிய நாள் தானே? ஓ, அவளை இப்ப டாக்டருக்கு படிக்க வச்சு என்ன பண்ண போறோம்? நாளைக்கு கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போறா. படிச்ச வரைக்கும் போதும். கை நீட்டி லஞ்சம் வாங்கி தப்புக்கு உடந்தையா இருந்து அப்படி என் பொண்ணு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாருங்க, இந்த சோசியலிஸ்ட் மாதிரிலாம் என்கிட்ட பேசி நீ வச்சுக்கீங்க. அப்புறம் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்பவே சொல்லிட்டேன். காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் அவளை காலேஜ் சேர்த்துருங்க. சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க பாண்டி சார். சட்டினியோட டேஸ்டும் குமார் உடம்புல உயிரும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் காசுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. எங்கடா இருக்கா ககன்? வந்துட்டாயா தொல்லை? எங்கடா ககன்? அந்த ககன் எங்கடா ஒளிஞ்சிருக்கா? ஐ வாண்ட் டு see him. ஒளிஞ்சுக்க நான் என்ன திருடனா? நான் இங்க இருக்கேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா. ஆமா, அவன் பேர் என்ன? கந்தசாமி. அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. நீ எங்கேயோ ஊருக்கு போயிட்டு அவரை பார்க்காம வந்துட்டியாமே. அது என் குடும்ப பிரச்சனை. நீங்க ஒன்றும் தலையிட வேண்டாம். தலையிட வேண்டாமா? ஏய், நீ பண்ற இந்த தோசைக்கும் சட்னிக்கும் உன்னை தேடி இங்க வரலடா இந்த சாமி. உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன்டா. புலம்ப ஆரம்பிச்சிட்டாரே. என் நாய் கேட்டா கூட அழு. ஐயோ, அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சாகணும் என்ன காரணம்னு. உங்க வீட்டு நான் எப்ப அழுவுதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாயோடது இல்ல, உன் அப்பனோட விஷயத்த நான் தெரிஞ்சாகணும். ஐயோ, அதை விடுறீங்களா? எங்க அப்பாவை நான் எப்ப பார்க்க போறோம் என் கல்யாண விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு. ஐயோ பாவம், இவனுக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகலன்னு இவங்க அப்பனுக்கு தெரியலையாட்டு இருக்கு. மீசிய இப்பதான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆமாமா, இப்பவே பாதி நடச்சிடுச்சு. டேய், நீ என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடாத. நீ எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண? 31. அப்ப நீ 35. அப்ப எனக்கு கல்யாணம் பண்ற வயசே இன்னும் வரல. சரியா? நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கின்ற அந்த வயசை நான் முடிவு பண்ணிருக்கேன். அந்த வயசு வரட்டும்.
நீ ரொம்ப லேட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். அதே தான் நானும் சொல்ல வரேன். இந்த பாருங்க பழனி என்ன, முன்ன மாதிரி ஹோட்டல்காரங்களாம் மார்க்கெட்டே கிடையாது. அதுவும் கல்யாண மார்க்கெட் சொல்ல போனா சுத்தமா டல்லு தான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல ஹோட்டல் ஆரம்பிக்க சொல்லி. அப்படியே லட்சமா எடுத்து அள்ளி கொடுத்துருப்பேன். அது அப்படியே என்கிட்ட சொல்லி பாருங்க. உங்ககிட்ட நான் எதுவும் பேச மாட்டேன், 10 பைசா உனக்கு தர மாட்டேன். ஆனா உனக்கு நான் தருவேன். ஆனா ஒரு விஷயம், கடன் வாங்கி ஹோட்டல் கட்டி எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம். கடவுள் எனக்காக ஒரு பொண்ணை படைக்கவே நினைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். Thanks for flying with Silk Air. Thanks. அப்பா அப்பா என்னடா? மோகன் சார் பொண்ணு லக்ஷ்மிக்கு இந்தியா போறதுக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. என்னடா சொல்ற? அவ மட்டும் உடனே இங்க வந்துட்டானா காரியம் எதுவும் நாம நினைச்ச மாதிரி நடக்காதே. அவ வரதே இந்த ஹோட்டலை சீக்கிரமா விற்கிறதுக்காக மட்டும்தான். சிங்கப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு தான் அவ டிக்கெட் எடுத்திருக்கா. என்ன ஆனாலும் அவ கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்துக்கு வந்துடவே கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல உனக்கு? எஸ் மேடம். சேலம் அங்கிருந்து திரும்ப கோயம்புத்தூர். அடடா, யாரு? லக்ஷ்மியா? வாமா, உள்ள வா. பார்வதி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஆஹா, சிங்கப்பூர்ல இருந்து எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். அங்கிளை பார்த்துட்டு போலான்னு தான் ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்தேன். எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். நன்றி கிட்ட தரமா பேசுறேன்னு நினைக்காத. மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்ல பயணம் செய்யறதுக்கு யாராவது விரும்புவாங்களா சொல்லு? அப்ப பணம் கொடுத்தா திரும்ப கிடைக்காதுன்னு நீங்க ரொம்ப பயப்படுறீங்கல்ல? நீங்க சிங்கப்பூர்ல செக்கு மோசடியில மாட்டி தற்கொலை முடிவுக்கு போன உங்களையும் உங்க குடும்பத்தையும் என் அப்பா காப்பாத்தினது எதையும் எதிர்பார்த்து இல்ல. இல்லம்மா, அது வந்து பரவாயில்ல அங்கிள். சேலம் ஹோட்டலை வித்தாலே பிரச்சனை எல்லாம் தீந்துரும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எங்க அப்பாவை வெளியில கொண்டு வருவேன். அப்பாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற உங்ககிட்ட இதை பத்தி கேட்டிருக்கலான்னு பின்னாடி நினைக்க கூடாதுன்னு தான் நான் இப்ப வந்தேன். சாரி அங்கிள், நான் வரேன். கிளம்பு போ. நிறுத்து. சார், இது நம்ம ககனோட வண்டி. ஓ, ககனோட வண்டியா? சரி, கிளம்பு போ. நீங்க ககன் சொல்ற ஆளு இது வரைக்கும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கவே இல்லையே. அறிமுகப்படுத்த வேண்டிய ஆளுதான் சார் அவன். ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. அவன் பெரிய கில்லாடி சார். எதுக்கு இந்த அப்பாவி போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க மார்க்கெட்ல 1000 பிரச்சனை பண்ணுவோம். அதை கேட்க இவன் யாரு? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, ரைட் ஹேண்ட். இனி இவன் மேல கைவி தைரியம் இருந்தா வச்சு பாரியா. தம்பி மன்னிச்சிருங்க, ஆளு யாரும் தெரியாம இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்கடா. போங்க. செமத்தியா கிடைச்சதா? தேவைக்கு அதிகமா கிடைச்சது. அப்படி என்னடா ஆச்சு? வாட் இஸ் த ரீசன்? மார்க்கெட்டுக்கு போனா லோடிங் பிரச்சனை. சும்மா ககன் மாதிரி ட்ரை பண்ணேன். ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டேன். மத்ததெல்லாம் சாமி தான் பாத்தீங்களே. இத பாரியா, இந்த ஊருக்குள்ள ககனுக்கு சமமான ஆளு ககன் மட்டும்தான். நீ எல்லாம் அவனுக்கு ஒரு அல்ல கைதாயா. கெத்து காட்டிட்டு சுத்த முடியாது. ககன்
என்னடா பண்றீங்க? மரியாதை வந்து தூக்குடா. டேய் அங்க ஒரு பொண்ணு வர பாரு. மச்சான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? என்னடி உன் பேரு? லக்ஷ்மி. நீ எங்க இருந்து வர? யாரு நீ? கேட்டது புரியல. யாரு நீ? இவன் அந்த ககனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. ரைட் ஹேண்ட். இந்த விஷயத்தை ககன் கிட்ட சொல்லி தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க. ககன தெரியாதவங்க கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்களா இருக்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியாம இங்க எந்த விஷயமும் நடக்காது. யாரு நீ? நான் ககனோட 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 ஆளு. ககனோட ஆளா? ககனுக்கு நீ யாரு? ககனோட 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 லவர். ஆஹா, ககனோட லவரா? நீங்க என்னங்க இந்த நேரத்துக்கு இங்க? நான் ககனை பார்க்க வந்தேன். ககன் இப்போ மார்க்கெட் ரோட்லயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. நீங்க லாரியில இருங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வேண்டாம், நானே ஐயோ போய்க்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ககானோட லவ்வர்னு சொன்னா எங்க எல்லாருக்கும் தங்கச்சி மாதிரி. அதுவும் இந்நேரத்துல உங்களை தனியா அனுப்பிச்சான்னு ககானுக்கு தெரிஞ்சா அவன் கோவப்படுவான். நீங்க வாங்க. இல்ல அது ஐயா ஒன்னும் சொல்ல வேண்டாம். வாமா தங்கச்சி. போங்க போங்க அப்படி. பார்த்து உட்காருமா. சும்மா ஒண்ணும் இல்ல, அப்பா சொல்லி ஏன் அவன் கல்யாணமே பண்ணிக்கலன்னு இப்பதான் தெரியுது. லவ். தங்கச்சி இங்கேயே இருமா, நான் இப்ப வந்துடுறேன். ஒரு பீஃப் ஃப்ரை. ககான் ககான் ஒரு பயங்கரமான தீவிரவாதி தான். அப்படியா? நான் வெளியே சொல்லிட்டு தெரியல, நீயே வெளியே சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் அமெரிக்காரங்க கிட்ட குழம்பிடுவாங்க. என்ன குழப்பம்? அமெரிக்காரங்க தீவிரவாதி தலைக்கு லட்சக்கணக்கான டாலர் வேலை சொல்லிருக்காங்க. நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காசெல்லாம் கொண்டு போய் நான் எங்க வைக்கிறது? உனக்கு நாக்கு மட்டும் கையில இல்லன்னு வையி. நாக்கு கையில எங்கடா இருக்கும்? வாயில தான்டா இருக்கும் மண்டையா. ஏய் நான் பயங்கர சீரியஸா இருக்கேன், புரிஞ்சுக்கோ. சீரியஸா இருந்தா ஹாஸ்பிடல்ல படுறா. ஏய் இது அந்த சீரியஸ் இல்ல. எந்த சீரியல் சொல்றா? ககானே, ககானோட அப்பா கொண்டு வர கல்யாண பேச்செல்லாம் நீ ஏன் வேண்டாம் வேண்டான்னு சொல்றங்கிற காரணம் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. டேய் மூளை இல்லாத உனக்கே இவ்வளவு புரிஞ்சிருக்கே, புத்தி இருக்க அப்பனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. இத பத்தி உங்க அப்பாக்கு தெரியாதுல்ல? நல்ல அழகா இருக்கிற ஒரு பொண்ண பையன் சைட் அடிச்சு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு. நான் ரகசியமா வச்சிருந்த விஷயத்த உன்கிட்ட யாடா சொல்லி தொலைச்சது? அப்பா அது உண்மைதான் இல்ல? அவளை கூட்டிட்டு தான் நான் வந்திருக்கேன். யார் அவ? லக்ஷ்மி. லக்ஷ்மி மேனோன். ககன் கிறிஸ்டியன், பொண்ணு இந்து பொண்ணு. சூப்பர் ககனு, பொங்கலும் மீன் குழம்பு மாதிரி சூப்பர் காம்பினேஷன். நீ எந்த பொங்கலை பத்தி நான் பேசிட்டு இருக்க? கோயம்புத்தூர் பொங்கலை பத்தி. நிஜமாவா? எல்லாம் மறைச்சு வச்சிருந்தல. எங்க அவ? நீ வா, நான் காட்டுறேன். சீக்கிரம் வா. தோ வர. இரு உடனே டெஸ்ட் மார்க் வந்துடுறேன். நல்ல ஸ்டைலா வா, ஸ்டைலா. டேய் மருது, இங்க இருக்க வேலையில நீ பாத்துக்கடா. தோ வந்துடுறேன். நீ இத பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். இதுக்காக நீ ஸ்பெஷலா என்ன கவனிக்கணும். இந்த உட்காந்து இருக்கா பாரு. இங்க தானே உட்காந்து இருந்தா. அங்க வெறும் சீட்டு மட்டும் தானே இருக்கு. இங்க இருந்து எங்க போனா? என்ன கேக்குற? நீ தாண்டா கூட்டு வந்த. ஐயோ என் கூட தான் அவன் வந்தா. டேய் நான் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லி அந்த மாதிரி ஆளு நினைச்சு நக்கல் பண்ணிட்டு இருக்காத. ஐயோ ககான், சரி வாயா வாயா வாயா. நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, அவதான் சொன்னா ககானோட லவர் நானு. எனக்கு அந்த மாதிரி பொண்ணும் தெரியாது, பிசாசு தெரியாது. இல்லாத ஒரு பொண்ணை நினைச்சு 2 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டேன். இனிமே நான் கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்து செத்துருவேன் போல. மூட் அவுட் ஆயிடுச்சு. ககான் நான் சொல்றது ஒரே ஒரு டேய் ககனை ஜோக்கர் ஆக்கிறத. ஜோக்கரா? ஜோக்கு. ஜோக்கர் சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. நான் போய் 3 சீட் ஆட்டு வந்துடுறேன். அப்பதான் மறுபடியும் நல்ல மூடு வரும். அப்படி. டேய் அவ ஏன் கூட தான் வந்தா. போடா. ச்சே, கொஞ்ச நேரத்துல அவ எங்க போயிருப்பா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரோ என்ன கொல்ல பாக்குறாங்க. அது அந்த டாக்ஸி டிரைவரா தான் இருப்பான். இத பாரு, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியறது இல்ல. நீ ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு சொல்லியிருந்தா நான் வண்டி அனுப்பியிருப்பான்ல. அது இருக்கட்டும், நீ இப்ப எங்க இருந்து கூப்பிடுற? ஈரோடு ரோட்ல இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்து. என் மொபைல் இப்ப ஒர்க் ஆகல, சிங்கப்பூர் சிம்னால. நீ அங்கேயே நில்லு, நான் உன்னை உடனே பிக்கப் பண்றதுக்கு ஒரு வண்டி அனுப்பி வைக்கிறேன். சரிங்க அங்கிள். அப்பா மகே,
அவ ஈரோட்டுக்கு போற வழியில ஏதோ ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து பேசினா. யாருக்கு இந்த கோழி? சாமியான் எனக்கு கார் பார்க்கிங்ல உட்காந்து இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமா மலையேறிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா எடுத்து போடு. கொடு 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 கொடு. இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பகல் முழுக்க தண்ணி, ராத்திரி ஆனா கோழி. என்ன சாமின்னு இது? வயசு வேற ஆகிட்டே போது, பார்த்து சாப்பிடுங்க. அப்படியே இஸ் இட்? சாரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, உடனே நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் ரொம்ப அவசரப்படுறீங்க, இருங்க வந்து கலக்குவா. நீங்க என்னைக்கு விளையாட போறீங்க? சங்கு சக்கு சா. நில்றி. வந்துட்டியா? அழகாத்தான் இருக்க. போலாமா? என்ன? எங்கடி ஓட பாக்குற? 2500 ரூபாய் பணம் கொடுத்துருக்க, என்னையே ஏமாத்த பாக்குறியா நீ? நான் யாருன்னு தெரியுமா? யாருடி? யாருடி நீ? சொல்லு, யாரு நீ? நான் ககனோட ஆளு. ககனோட ஆளா? யாரு அவன்? அவன் எவனா இருந்தா எனக்கு தெரியல. ஏறி உள்ள. யோ விடு. யோ உங்க பையன் சொல்லிட்டு இருக்க, அவளை விடுன்னு. அவ தான் சொல்றான்ல ககனோட ஆளு. வெட்டியால பெரிய பிரச்சனை ஆயிடும். விடு ப்ளீஸ். விடியா. மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேன். ககன் வெளியே என்ன பத்தி நிறைய சொல்லிட்டு சுத்துவாங்க, ஆனா சீட்ல நான் தான் எப்பவுமே கிங்கு. என்னடா? நம்ம சாமியாரனை யாரோ ஒருத்தர் புரட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சீக்கிரமா கிளம்பி வா. வந்துட்டேன். யாரா நீ? நான் ககன்டா. முதல்ல நீ யாரா? என்ன? நானும் ஒன்று கொடுக்கட்டுமா? வேணா சாமியானே, எதுக்கு ரிஸ்க்? கரெக்ட் டைம். நான் வர லேட் ஆகல. ககன் வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா நீ ஏன் பாடி தூக்கிட்டு போயிருக்கணும். மை பாடியா? கதவை திறந்துட்டா டக்குன்னு உள்ள ஏறுங்க. நல்ல புள்ள, இப்படிதான் போய் படுத்துக்கணும். கோட்டசாமி கிளம்பட்டுமா? கிளம்பு. ஹாப்பி ஜர்னி. அவன் எதுக்கு உங்களை அடிச்சா? அப்படி என்னதான் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை? என் கூட எந்த பிரச்சனையும் இல்ல, ஊஆளோட தான் பிரச்சனை. ஊஆளியா? ஊஆளேதான். அது யாரு? அது யாரு நான் கேக்குறேன். நான் தான் பார்த்தனே, அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. எங்க இருந்து நான் பிடிச்ச அந்த தங்கத்தை? டேய், அந்த லாரி டிரைவர் ஒரு பொண்ணை பத்தி சொன்னா, இப்போ இவரும் ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இது எந்த பொண்ணுடா? அட எப்படியோ நல்லா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவருக்கே ஓகேனா அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? ஆமா கரெக்ட். அந்த பொண்ணு அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள வேற யாராவது தூக்கிட்டு போயிட்டா? சீக்கிரம் போய் பாப்போம். இந்த ஆள் தான் புது எஸ்ஐயா? உனக்கு இவர் முன்னாடியே தெரியுமா? டிஃபன் கொடுத்தியா? டிஃபன் கொடுக்கல, அவருக்கு டிஷ்ஷும் கொடுத்த. அட கடவுளே. அதோ அந்த ஆள் இங்க தான் வராரு. சார்,
இவன் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா அவனை மன்னிச்சு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணு ஓடி போயிட்டா போய் புடி. போங்கறல. ஓகே. நீ எங்கடா போற? Who are you? I am ககன் சார். நான் இப்பதான் சார் உங்களை முதல் முறையா பார்க்கறேன். I am சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆரு. Glad to meet you. எவன்கிட்ட மோதுற? இங்க பாருங்க சார், நீங்க யாரும் தெரியாம தானே அவங்க 2 உதவ வச்சேன். நீங்களும் மன்னிச்சிடுங்க, நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். காம்ப்ரமைஸ். எந்தடா காம்ப்ரமைஸ்? பொறுமையா உதவுங்க சார், கப்போர்ட் உடைஞ்சு போயிடும். கவர்மெண்ட் உடைய காசு இல்ல. செவுரு நல்ல ஸ்ட்ராங் தான், எதுவுமே ஆகல. மிஸ் பண்றியா? பின்ன நீங்க அடிக்கிற அடிய முகத்துல வாங்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் நல்லா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு ஏத்த உடம்பு சார் இது. பஞ்ச் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க விட மாட்டேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடி என் மேல விழுந்துச்சுன்னா போலீஸ்காரன் கூட பார்க்க மாட்டேன், திருப்பி அடிச்சிருவேன். அதனால தானே இவ்வளவு நேரம் நான் மிஸ் ஆனேன். விட்டா கொன்றுவீங்க போலியே. என்ன விட்றா, விட்றாங்கறல்ல, விடு தலைவா, விடுங்க சொல்றல. விட்டாதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என் மேல கை வச்சா போலீஸ்காரனும் பார்க்க மாட்டேன், எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லி இருக்கேன். வேண்டாம், விளையாடாத. நீங்க என்னதான் கத்துனாலும் உங்களை நான் இப்ப நான் வெளியே விட போறது இல்ல. வேண்டாம், சொன்னா கேளு. ஐயோ சார், என்ன இருந்தாலும் எனக்கு போலீஸ்காரங்களை அடிச்சிட்டேன்னு ஒரு கெட்ட பேர் இருக்கு. நீங்க அந்த பேரை மாத்த வேண்டாம் சார். நீங்க லாக்கப்ல படுத்து தூங்கி இருக்கீங்களா? என்ன ஒரு நாத்தம் தெரியுமா உங்களுக்கு? நான் லாக்கப்ல இருந்து வெளியே வந்துட்டா நின்று அவசானமா, புரிஞ்சுடா? சார் எப்ப லாக்கப்ல இருந்து வெளியே வருவேன்னு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். வேண்டாம், விளையாடாத. சார் வர்றவங்க உங்களை மாதிரி சும்மா அப்படி கத்திட்டு இருக்க மாட்டாங்க. இது பாருங்க, போன் வருது, உங்களுக்காக இருக்கும், எடுக்கட்டுமா? வேண்டாம், பிரச்சனையை பெருசாக்காத. சொன்னா கேளு, அது எனக்கு வந்த போன்டா. ஹலோ ஹலோ ஆறுமுகம், நான் எஸ்பி பேசுறேன். எஸ்பி நீ பேசாத, மரியாதை போன் கிட்ட கொடு. ஹலோ, நான் எஸ்ஐ ஆறுமுகம் பேசுறேன் சார். நாளைக்கு கவர்னர் கோயம்புத்தூர் வராரு, எல்லா செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடு. செக்யூரிட்டியா? அதனால என்னால தர முடியாது. அது வந்து எஸ்பி டா, என் வேலை போயிடும். வேலை போயிடுமா? போட்டோம். நீ போடா பொறுக்கி, நாயே, பேயே, பூதமே, எருமை, மாடு, கோழி. ராஸ்கல். நீ என்ன சொன்ன? நீ லாக்அப்ல இருந்து வெளியே வந்தா என்ன நாஸ்தி பண்ணுவனு? இத பர்றா தம்பி, நாளைக்கு உன் தலையில தொப்பிந்தா தானே நாஸ்தி பண்ணுவ. நாளைக்கு எஸ்பி ஆபீஸ்ல இருந்து உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்த தம்பி. டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? சாவியை கொடுத்துட்டு போடா. லாக்கப்பை திறந்துட்டு போடா.